இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணோட பேர் நந்தினிங்க. கரெக்டாக நந்தினியும் பாயிண்ட் பண்ணி அந்த கல்லறையை பார்ப்பாங்களாம். அங்கே அவங்க மாமா உட்காந்துருப்பாராங்க. அஃபிஷியலி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொன்னது காலையில் 7-7:15 தான் அவர் இறந்துருக்கிறாருன்னு. ஆனால் இந்த பொண்ணுக்கு முந்தா நாள் மதியத்திலேருந்தே அவங்க அப்பாவோட பிம்பம், அதாவது அவங்க அப்பாவோட முகம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் இவங்க கூட கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு, பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களையே சுற்றி சுற்றி வரதை இவங்களால் உணர முடியுது. லைக் யாரோ ஒருத்தவங்க பின்னாடி இருந்து ஊதுனாங்கன்னா, ஹீட்டான காற்றை ஊதுனாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஃபீல் ஆகிருக்குது. இந்த பொண்ணால் ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் கத்திருக்கிறாங்க. சுடுது, ஊதாதப்பா, என்னப்பா பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி பார்த்து கத்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி பயங்க, உசுரை கையில் பிடிச்சி தான் வந்திருக்கிறாங்க. என்னடா இந்த பொண்ணு ஒரு மாதிரியாகவே பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டு வந்தா இந்த பொண்ணோட கை ஃபுல்லாகவே உங்கள் அப்பாவோட ரத்தம். பாடியிலேருந்து பிளட் வருமானு எனக்கு அப்போ தெரியல. அப்புறம் மேபி ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தப்போ இடிச்சு பிளட் வர ஆரம்பிச்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் அதை பார்த்துட்டு விட்டுட்டேன். அப்புறம் எல்லாமே செய்ய வேண்டிய செஞ்சோம். ஃபஸ்ட்டு மாலைப்பூரிலேருந்து எல்லாமே நான் ஒரே ஒரு பொண்ணு தாங்கனால நான் மட்டும் தான் எல்லாமே பண்ணேன். அவங்க அப்பாவை இவங்க வீட்டில் ஹாலில் தான் வச்சுருந்துருக்குறாங்க. அவரோட உடம்புல இருந்து ஃபுல்லாகவே பிளட்டு ஸ்மெல்லாங்க. அந்த கபோர்டை இப்படி க்ளோஸ் பண்ணும்போது அந்த மரக்கதவு இருக்கு இல்லையாங்க, அதில் அவங்க அப்பா நாடிக்கெட்டுலாம் போட்டு மேலே மாலையெல்லாம் போட்டு அவர் இறந்ததுக்கப்புறமா, அதாவது எடுத்துகிட்டு போகும்போது அவருக்கு இந்த நீர் மாலையெல்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த சடங்கு செய்யும்போது இந்த கோடி துணியெல்லாம் மாட்டுவாங்க. அந்த கோடி துணியோட சிரிச்சுக்கிட்டு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி பிதுக்கிக்கிட்டு இவங்கள பார்த்து, அம்மு என்னம்மு எப்படி இருக்க, நல்லா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிருக்கிறாருங்க. அவங்க அம்மா முகம் மாறுறதை பார்த்துட்டு இவங்களும் அமைதி ஆயிட்டாங்களாங்க. ஆனால் நந்தினிக்கு நல்லாவே தெரியும் அவங்க அப்பாவோட ஆத்மா இன்னுமே வெளியே போகலை, இங்கே தான் இருக்குது. ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இதுக்கு முந்தின வீடியோவில் மகளை துரத்தும், அதாவது தூத்துக்குடியில் மகளை துரத்தும் அப்பாவின் ஆத்மான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்துருப்போம், ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஸ்டோரிங்க. அந்த ஸ்டோரியை பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். அப்படி இல்லைனா இதுக்கு முந்தின வீடியோ தான், தயவு செஞ்சு நீங்கள் பார்த்துட்டு வாங்க, அப்படின்னா தான் பார்ட் 2 உங்களுக்கு புரியுங்க. அந்த ஸ்டோரியோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2 கண்டினியூ பண்ணுங்கள். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது நந்தினியோட அப்பா இறந்த 5வது நாள் அவரோட ஃபோட்டோவை ஃப்ரேம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க மாமா பையன் ஒருத்தர். அதை வாங்கி அவங்களோட அந்த கபோர்டுக்குள்ளே தான் வைக்க சொல்லியிருக்கிறாங்க அவங்க அம்மா. வச்சிட்டு இருக்கும்போது தான் நந்தினி ஒரு விஷயத்தை பார்க்குறாங்க. அவங்க அப்பாவை இறந்ததுக்கப்புறமா தூக்கிட்டு போவாங்க இல்லையா, அவர் யூஸ் பண்ண பொருட்களெல்லாம் அந்த சபப்பெட்டிக்குள்ளே போட்டுருவாங்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அதில் இருக்கிற சில துணிகள், அவங்க அப்பா யூஸ் பண்ணுற பொருட்களெல்லாம் இந்த பொண்ணு நந்தினி யாருக்குமே தெரியாமல் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதனால தான் அவங்க அப்பாவோட ஆத்மா இவங்கள பின்தொடருதா, இல்லை அவங்க வீட்டில் இருக்கிற பெரியவங்களாம் சொன்ன மாதிரி இந்த கடுகு எள்ளு போடாதனால தான் அவங்க அப்பாவோட ஆத்மா இவங்கள மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுதா? டிஸ்டர்ப் பண்ணலை, பேம்பர் தான் பண்ணுது. ஆனால் அது பயங்கரமாக இருக்குது. இப்போ இதை நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே அந்த பொண்ணோட முதுகில் சூடாக மூச்சு காத்து பட்டது மட்டும் இல்லாமல் எப்படி ஒரு சத்தம் கேட்டிருக்குது. அது போக அவங்க அப்பாவோட வாய்ஸில் அம்மு என்னம்மு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். மறுபடியும் கத்தி அலறி அடித்து அந்த ஃபோட்டோ கொண்டு வந்தாங்க இல்லையா, அதை கீழே போட்டு உடஞ்சி கண்ணாடியெல்லாம் ஒரு மாதிரி நொறுங்கி அதோட வெளியே கத்திக்கிட்டே ஓடி இருக்கிறாங்க. ஓடுறவங்க இந்த தடவை வீட்டுக்கு வெளியே நிற்கலைங்க, ஊர் முச்சந்தி வரைக்கும் ஓடி இருக்கிறாங்க. பின்னாடியே அவங்க வீட்டிலேருந்து அந்த மாமாவோட பையன் வந்தார் இல்லையா, அவர் தான் போய் கூப்பிட்டு வந்திருக்கிறாருங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இப்போது அவங்க அம்மா கிட்ட நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க நந்தினி. அப்பாவோட துணிகள் அப்புறம் அந்த சில பொருட்கள்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன், அதனால தான் அவர் என்னை ஃபாலோ பண்ணுறாருன்னு எனக்கு பயமாக இருக்குது. நான் பொய் சொல்லலாமா, உண்மையாகவே பின்னாடி வந்து நின்னாருமா, மூச்சு காற்று பட்டுச்சுமா, ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குமா அவரோட வாய்ஸே, அவராகவே இல்லைம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்க அம்மாக்கே ஒரு பயம் வருதுங்க. ஆனால் நம்ப மாட்டுறாங்க, இது இவளோட கற்பனையாக தான் இருக்கும். இருந்தாலும் இவ கற்பனை எதுலேருந்து வருது, அவரோட திங்ஸ்லாம் இங்கே இருக்கிறனால தானே வருதுன்னு சொல்லிட்டு மொத்தமாக எடுத்துகிட்டு போய் வெளியே போட்டு கெரோசின் ஊற்றி கொளுத்திட்டாங்களாங்க இந்த பொண்ணு கண்ணு முன்னாடியே. இதுக்கப்புறம் உங்கள் அப்பா இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டார் போதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா தான் இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருக்கு. அது போக கொஞ்சம் வருத்தமும் இருக்குது. அப்பாவோட பொருட்கள் அப்பா ஞாபகமாக வச்சுருந்தோம், அதை மொத்தமாக எரிச்சிட்டாங்களேங்கிற வருத்தமும் இருந்தாலும் ஓகே, இப்போதைக்கு இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டோமேங்கிற ஒரு நிம்மதியும் இருந்திருக்குதுங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டில் இருந்தே அந்த பொண்ணுக்கு அவங்க அப்பா பக்கத்துலேயே உட்காந்துருக்கிற மாதிரி தாங்க இருந்திருக்குது. இந்த பொண்ணை தலையில் தடவி கொடுக்கறது,
இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வலிக்கு விழுக போகும்போது கையை பிடிச்சி இழுத்து விடுறது, பாத்ரூமுக்கு போகும்போது யாரோ ஒருத்தவங்க கூடயே நடந்து வர ஷேடோ, இப்படி பல விஷயங்கள் அந்த பொண்ணுக்கு நடந்திருக்குதுங்க அமானுஷ்யமா. என்னதான் அவங்க அப்பாவாக இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த பயத்தோடைய தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல தடவை அவங்களோட அம்மாச்சிக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மாமா பசங்கக்கிட்டேயும் சொல்லியிருக்கிறாங்க. யாருமே நம்பலையாங்க. இவன் வந்து கற்பனையில் இருக்கிறா, அப்பாவோட ஞாபகத்திலே இருக்கிறனால அவர் வந்து இவர் கண்ணுக்கு தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த சம்பவங்கள்லாம் நடந்து அடுத்த ஒரு மாதத்தில், அதாவது ஒரு மாதத்துக்கு அப்புறமா அம்மாச்சி, நந்தினியோட அம்மா 3 பேருமே டெத் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்காண்டி போயிருக்கிறாங்க. டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு இவங்களோட அப்பாவோட வீடு இருக்கு இல்லையா, அதாவது அப்பாவோட கூட பிறந்தவங்க அவங்களோட அம்மா வீடு இருக்கும் இல்லையா, அந்த வீட்டுக்கு போயிட்டு தங்கியிருக்கிறாங்க. ஒரு நாள் அங்கே தான் இருந்துட்டு அடுத்த நாள் கிளம்பலாங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லாத காரணத்துலாம் அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் பேசிக்கிட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அன்றைக்கி நைட்டு, அதாவது அவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதுவும் ஒரு 1 BHK தான். ஒரு பெரிய ஹால் இருக்கும், ஹாலில் ஒட்டியே லெஃப்ட் சைடில் கிச்சன் இருக்கும், நேராக ஒரு ரூம் இருக்குமாங்க. அது கொஞ்சம் பெரிய ரூமா, 10க்கு 10 இல்லை, கொஞ்சம் பெரிய ரூமாகவே இருக்குமா, மாஸ்டர் பெட்ரூம். அங்கே ஒரு பெரிய கட்டில் போட்டிருப்பாங்களாம், கிங் சைஸ் பெட்டு. அதில் அம்மாச்சி, அப்புறம் இவங்க அப்பாவோட அம்மா இருப்பாங்க இல்லையா அவங்க, அப்புறம் நந்தினி 3 பேரும் மேலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. நைட்டு ஒரு 11 மணிலேருந்து 11:30 மணி இருக்குமா. இவங்க அம்மா கீழே தான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க, ஹாலில் இருக்கிறாங்க. மற்றவங்களாம் வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு 11-11:30 மணிக்கு நந்தினியோட அம்மாவுக்கு லைட்டாக முழிப்பு தட்டுதுங்க. ரைட் சைடில் படுத்திருந்தவங்க சடனாக ஒரு முழிப்பு வந்து லெஃப்ட் சைடில் திரும்பி அசதியில் அப்படி திரும்பி படுக்கும்போது அவங்க ரூம் பூட்டி கிடக்கு. அதாவது லைட்டாக சாத்தி தான் வச்சுருக்கிறாங்க, தாப்பால் போடல. இப்படி லைட்டாக வெளியே அடிக்கிற வெளிச்சம் உள்ளே விழுகுமாங்க, ஒரு கோடு மாதிரி. அந்த வெளிச்சத்தில் உள்ளே இருக்கிற ப்ளூ கலர் நைட் லேம்ப் வெளிச்சத்துலையும் ஒருத்தர் உட்காந்துருக்கிறாராம். இவங்களோட தலைமாட்டுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த கட்டிலோட எண்டில் சாஞ்சி ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு, இந்த புத்தகத்துக்கு கீழே இப்படி கண்ணை இப்படி எட்டி பார்த்தோன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாராங்க. கரெக்டாக எங்கள் அம்மா பார்க்குறப்போ அந்த உருவம் புக்கை விலைக்கிட்டு எங்கள் அம்மாவை இப்படி சைடாக பார்த்துருக்காங்க. செகண்ட் டைம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கேன். எங்கள் அம்மா என்ன நினைப்பாங்க, ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க, இந்த மாதிரி அப்பாவோட தம்பி கூப்பிட்டாங்க, ஏதோ தப்பாக மிஸ்பிஹேவ் பண்ண கூப்பிட்றாங்க போல நினச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் ஒழுங்காக எடுத்து விட்டுட்டு பெட்ஷீட் எடுத்து போத்திட்டு படுத்துட்டாங்க. அது வேற யாரும் இல்லைங்க, நந்தினியோட அப்பாவோட கூட பிறந்த தம்பி. அவர் அவங்க அண்ணியை ஒரு மாதிரி தப்பாக பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஃபீல் ஆகிருக்குது. என்னடா அது இந்நேரத்தில் இவனுக்கு இங்கே என்ன வேலை, எதுக்கு இவன் வந்து உள்ளே உட்காந்துருக்கணும், ஏன் இந்த மாதிரி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போர்வையை பொத்தி படுத்துட்டாங்களாங்க. படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் அவங்களால தூங்க முடியலை. எதனால இந்த பையன் இப்படி பண்ணணும், இந்த பையன் இந்த மாதிரி கிடையாது, நல்ல பையனாச்சு, அவனும் கல்யாணம் ஆகிடுச்சு, ஏன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பயம் இருக்குது, தூக்கம் வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா லைட்டாக அந்த போர்வையை விளக்கிட்டு பின்னாடி திரும்பி பார்த்தா வச்ச கண்ணை எடுக்காமல் அந்த புத்தகத்தை இப்படியே வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கிறானாங்க. இவங்களுக்கு கோபமாக வந்துருக்குது, கத்தி பேசாமல் சண்டையை போட்டுடலாமான்னு சொல்லிட்டு தோணுது. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு நைட்டு தானே, பேசாமல் நம்ம பாட்டுக்கு இருப்போம், அவன் பக்கத்தில் வந்துட்டானா நம்ம கத்திடலாம், இவனா நம்மளான்னு பார்த்துடலாம்னு சொல்லிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு எதுவுமே நடக்கலைங்க. அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க அம்மா தூங்கவே இல்லையா, அந்த ஆள் எந்திரிச்சு வெளியும் போகலையாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 4-4:30 மணிக்கெலாம் அவங்க அம்மா அவங்கள அறியாமலே படுத்து தூங்கிட்டாங்களாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சதுமே அவங்களோட மாமியார் இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட போயிட்டு திட்டுறதுக்காண்டி கேட்டிருக்கிறாங்க. அம்மா சேது எங்கம்மா, சேதுக்கு நைட்டில் நம்ம ரூமில் என்னம்மா வேலை, அங்கே வந்து எதுக்குமா அவன் உட்காந்துருக்கிறான்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போடுதுங்க. ஏன்னா அந்த சேதுங்கிறவர் அன்னைக்கு நைட்டு அவங்க வீட்டிலேயே இல்லையா, வேலை விஷயமா வெளியூருக்கு போயிட்டு 2 நாள் கழித்து தான் வருவாராம். அவரோட உருவமும் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன், நீங்கள் கதையை கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அவங்க அப்பாவும் லாஸ்ட் தம்பியும் இந்த சேதுங்கிறவரும் டிட்டோ ஒரே மாதிரி தான் இருப்பாங்களாம். கொஞ்சம் உத்து கவனிச்சாதான் தெரியுமா அவங்க வேற இவர் வேறங்கிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க அப்பாவோட ஆத்மா தான் அன்றைக்கி நைட்டு அவங்களோட ரூம்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு இவங்க அம்மாவை பார்த்துக்கிட்டே இருந்திருக்கு. கூப்பிட்டுருக்குதுங்க, இங்கே வான்னு சொல்லிட்டு கையை வச்சுலாம் கூப்பிட்டுருக்கிறாரு. அதுக்கு தான் பயந்துக்கிட்டே இவங்க ஒரு மாதிரி தூங்காமல் இருந்திருக்கிறாங்க. இப்போ தான் நந்தினியோட அம்மாவுக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. நந்தினி சொல்கிறது பொய் கிடையாது, நம்ம கூடயே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறார் அவர் அப்படிங்கிறத உணர்றாங்க. இப்போ நந்தினியோட அம்மா இதை அவங்களோட அம்மாக்கிட்டையும் மாமியார்கிட்டையும் சொல்லி குடும்பத்தோட ஒரு கோவிலுக்கு போயிட்டு மந்திரிச்சு விட்டு வந்திருக்கிறாங்க. நந்தினியோட அம்மாவுக்கு மட்டும் இல்லைங்க, நந்தினிக்கு எல்லாருக்குமே மந்திரிச்சு விட்டு திருநீர்லாம் பூசி விட்டு நைட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு களிப்பும் கழிச்சிருக்கிறாங்க. எலுமிச்சம்பழத்தெல்லாம் சுற்றி போட்டு சூடத்தெல்லாம் சுற்றி போட்டு களிப்பும் கழிச்சு வச்சிருக்கிறாங்க. இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா நந்தினியோட வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே நந்தினி சொல்றது கட்டுக்கதை இல்லை, உண்மையாவே அவங்க அப்பாவோட ஆத்மா இங்கே தான் சுற்றிட்டு இருக்குங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. அது போக ஃபர்ஸ்ட் இறந்து போனார் இல்லையா அவங்க மாமா, மூத்த மாமா, அவரோட ஆத்மாவுமே இவங்க கூட சுற்றுறத எல்லாராலையும் உணர முடியுமாங்க. ஆனால் அவங்க யாருமே டாக்ஸிக்காவோ இல்லை ரொம்ப ஒரு மாதிரி கொடுமைப்படுத்துகிற மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்களாம். லைட்டாக அவங்க கண்ணுக்கு தெரிகிறது, அப்பப்போ ஒரு உருவமாக பார்ப்பாங்களாம், அவங்களோட வாய்ஸை கேட்பாங்களாம். இப்போ வரைக்குமே அது அவங்களோட வீட்டில்
எல்லாருக்குமே நடந்துகிட்டு இருக்குதாங்க, நந்தினி உட்பட. நந்தினிக்கு அவங்க அப்பாவோட அந்த பிரசன்ஸை மட்டும் எப்பயுமே உணர முடியுமாங்க. இவங்களோட கனவுல வரதா இருக்கட்டும், நேரில் பார்க்குறதா இருக்கட்டும், தலையில் வருடி கொடுக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அடுத்தடுத்து நடந்துக்கிட்டே தான் இருந்திருக்குது. இப்படியே கொஞ்சம் காலங்கள் போகுது. நந்தினி காலேஜில் ஜாயின் பண்ணுறாங்க. திருச்சியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான காலேஜில் தான் நந்தினி ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. அங்கேயே தங்கி படிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இயர் அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சந்தோஷமாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் உருவாகி நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. அவங்க ஹாஸ்டலில் இவங்க இருந்தது செகண்ட் ஃப்ளோர். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமுக்கு 5 பேர் வரைக்கும் தங்கலாமாங்க. 2 பங்க் பெட் இருக்குமா, ஒரு தனி பெட் இருக்குமா. இந்த தனி பெட்டில் தான் நந்தினி படுத்திருப்பாங்களாம். அது கார்னரில் இருக்குமாங்க. அந்த ரூம்குள்ளே போனதுமே கார்னரில் ஜன்னலுக்கு பக்கத்திலே, விண்டோக்கு பக்கத்திலே அவங்களோட கட்டில் இருக்குமா. இதுதான் அவங்க ஹாஸ்டல் ரூமோட அமைப்பு. அவங்களோட ரூமில் மொத்தம் 5 பொண்ணுங்க இருக்கிறாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து செகண்ட் இயரில், ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லாகவே நல்லா தான் போயிருக்கு. செகண்ட் இயர் 3rd செமஸ்டரில் இவங்க எல்லாருமே சேர்ந்து கொடைக்கானலுக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஒரே ஒரு பையன், மொத்தம் 5 பொண்ணுங்க. அந்த பையன் மட்டும்தான் பையன் அங்கே வந்ததில். இவங்க எல்லாருமே கொடைக்கானலில் ஹில் டாப்பில் இருக்கிற ஒரு ரெசார்ட் எடுத்து போயிருக்கிறாங்க. வீட்டுக்கு தெரியாதாங்க. வீட்டுக்கு தெரியாமல் போன இடத்துல அந்த ரெசார்ட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, தனியாக ஒரு வீடு மாதிரி ஒரு அமைப்பு இருக்குமாங்க. அதில் மொத்தம் 2 ரூம் இருக்குமா. மேலே மொட்டை மாடி மாதிரி இருக்குமா, பால்கனிலாம் இருக்குமா, மொட்டை மாடிலாம் இருக்குமா. அது போக வெளியே ஊஞ்சல் நிறையா இருக்குமாங்க. கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஊஞ்சல் இருக்குமா. எதுக்குடா இத்தனை ஊஞ்சல்ங்கிற மாதிரி இருக்குமா. ஏன்னா ஒரு குடும்பமாக வந்தாங்கன்னா கூட 2 ஊஞ்சல் தான். ஒரு பார்க்குன்னு போனால் கூட ஒரு 2-3 ஊஞ்சல் தான் நீங்கள் பார்க்க முடியும். 8 ஊஞ்சல் எதுக்கு? அந்த ரெசார்ட் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி வினோதமாக தாங்க இருந்திருக்குது இவங்களுக்கு. அது போக அன்றைக்கி நைட்டு முழுக்க இவங்க யாருக்குமே தூக்கம் வரல. குறிப்பாக நந்தினிக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன். அந்த பையன் மட்டும் ஒரு ரூமில் இருக்கிறான். இந்த 5 பொண்ணுங்களும் ஒரு ரூமில் இருக்கிறாங்க. வெளியே கேம்ப் ஃபயர் போட்டு ஆல்ரெடி ஃபன் பண்ணிட்டு தான் உள்ளே வந்திருக்கிறாங்க. இங்கே தான் ஃபேனும் இருக்காது, எதுவுமே இருக்காது இல்லையா கொடைக்கானலில். நைட்டு தூங்கும்போது நமக்கே ஒரு பயம் கொடுக்கும். ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்கும். ஹில் டாப்பில், அதுவும் இந்த மாதிரி ஒரு ரெசார்ட்டில் ஃப்ரெண்ட்ஸாக போய் ஆல்ரெடி இந்த பேய் கதைகள்லாம் பேசிட்டு போய் படுக்கும்போது ஒரு மாதிரி பக்கு பக்குன்னு அடிக்குங்க. இந்த மாதிரியான உணர்வு உங்களில் எத்தனை பேருக்கு வந்திருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த மாதிரி தான் அன்றைக்கி நைட்டு முழுக்க ஒருத்தருக்கு தூக்கம் வரலன்னா பரவாயில்ல, 5 பொண்ணுங்களுக்குமே தூக்கம் வரலையாங்க. யாரோ ஒருத்தவங்க இங்கே இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுதுடி. ஆனால் எந்த ஒரு சத்தமோ, பாத்திரத்தை உருட்டுற சத்தமோ, இல்லை கதவை தட்டுற சத்தமோ, வாட்டர் டேப்பை ஓப்பன் பண்ணுற சத்தமோ எதுவுமே இல்லை. இருந்தாலும் அந்த அமைதியே இவங்கள கொள்ளுது. யாரோ ஒருத்தவங்க இருக்கிறத இவங்களால உணர முடியுது. 5 பேருக்குமே ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குமாங்க. இப்போ நான் அதை சொல்லும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருக்குங்க. ஏன்னா எனக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ஆயிருக்குது. யாருமே இல்லாதப்ப எனக்கு அப்படி நடந்திருக்குது. ஆனால் இவங்க 5 பேர் இருந்துமே உங்களுக்கு அப்படி நடந்திருக்குது. இவங்க தான் தூங்கலன்னு பார்த்தா அந்த பையனும் தூங்கலையாங்க. அந்த பையன் என்ன சொல்லியிருக்கிறான்னா, ஹாலில் யாரோ ஒருத்தவங்க நடந்துக்கிட்டே இருந்தாங்க. நல்லாவே எனக்கு சத்தம் கேட்டுச்சு, நல்லாவே என்னால் உணர முடிஞ்சிச்சு. நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோரை வந்து லாக் பண்ணிட்டு தான் வந்தேன், நான் தான் லாக் பண்ணேன், நீங்களும் வெளியே வரல. அந்த டோரை ஓப்பன் பண்ணால் ஒரு சத்தம் கேட்குமா, அந்த சத்தம் கேட்கவே இல்லை. அப்போ நீங்களும் வரல. இந்த மெயின் டோர்ஸையும் யாரும் ஓப்பன் பண்ணல. ஹாலில் யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க. என்னோடய ரூமில் இருந்து அந்த ஸ்க்ரீன் எல்லாம் விளக்கி விட்டுட்டு வெளியே பார்த்தா அந்த 8 ஊஞ்சலில் 4 ஊஞ்சல் மட்டும் தனியாக ஆடிக்கிட்டு இருக்குது. லைக் காற்றுக்கு ஆடலை. யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து அதை யாராச்சும் ஒருத்தவங்க தள்ளி விட்டாங்கன்னா எப்படி ஒரு ஃபோர்ஸில் போகுமோ அந்த மாதிரி ஒரு சத்தத்தோடு போயிட்டு வந்திருக்குது. இது எப்படி சாத்தியமாகும்? இத்தனைக்கும் வெளியே செக்யூரிட்டி ரூம் இருக்குது, அதில் ஒருத்தர் உட்காந்துருப்பாராம், அதை தூங்கிட்டு இருக்கிறாராம். அவருக்குமே இந்த விஷயம் தெரியும் இல்லையா. காலையில் போய் கேட்டால், என்ன தம்பி வளர்றீங்க, அப்படிலாம் இங்கே எதுவும் நடக்காதே, நீங்கள் எதனா சும்மா பேய் கதை உங்களுக்குள்ளே பேசிட்டு உங்களுக்குள்ளே கற்பனை பண்ணியிருப்பீங்கிற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் அவர் கண்ணு போய் சொல்லுதாங்க. இதை அவர் கவனிச்சிருக்கிறாரு. இந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு 2 நாள் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. முதல் நாள் நைட்டே உங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாப்பட்டதும் இவங்க எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் ஒரு பட்ஜெட் ட்ரிப்பில் தான் போயிருக்கிறாங்க. பஸ்ஸில் தான் போயிருக்கிறாங்க. டபுள் டோர் பஸ்ஸுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்பவே பட்ஜெட்டான ஒரு ட்ரிப்பில் தான் போயிருக்கிறாங்க. உடனே அந்த ரெசார்ட்டை அடுத்த நாள் எங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அவங்களும் எதுவுமே கேள்வி கேட்காம காசை திருப்பி கொடுத்துட்றாங்க. திருப்பி கொடுத்ததுக்கப்புறமா இவங்க அங்கேருந்து கிளம்பி நேராக இவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க. இதோட நேராக ஊருக்கு போக வேணாம்னு நந்தினிக்கு தோணுது. மற்ற 3 பொண்ணுங்க அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க. நந்தினியும் அந்த 5 பொண்ணுங்களில் ஒரு பொண்ணு திண்டுக்கல் பொண்ணாங்க. இந்த 2 பேர் மட்டும்தான் ஹாஸ்டலுக்கு போயிருக்கிறாங்க. அந்த பையன் அவனோட வீட்டுக்கு போயிட்டான். இப்போது இவங்களோட ஹாஸ்டலுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு நைட்டு இவங்களுக்கு தூக்கமே வரலையாங்க. இவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, கூட வந்து அந்த பொண்ணுக்கும் தூக்கம் வரல. இவங்க படுத்திருக்கிறாங்கன்னா இவங்க கட்டிலுக்கு பக்கத்துல இருந்து கீழே இருந்து ஒரு கை ஒன்று வந்திருக்குதுங்க. நல்லா பார்த்துருக்குறாங்க, ஒரு கை ஒன்று வந்திருக்குது. இப்போ நான் இங்கேருந்து இந்த டிஸ்டன்ஸில் விட்டேன்னா இவ்வளோ தான் வரும் இல்லையா. ஆனால் இந்த ஃபென்டாஸ்டிக் 4 படத்தில் வர மாதிரி கை நீளமாக வந்து அவங்களோட தலையை வருடி கொடுத்துருக்குதுங்க. இப்போ பயந்து போய் எந்திரிச்சிருக்கிறாங்க. இப்போ அந்த பக்கத்தில் இருக்கிறாங்க இல்லையா, அந்த பொண்ணு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் பதறிடிச்சு கேட்கும் போது இவங்க திரும்பி பார்த்தா அந்த இடத்துல கை இல்லையா.
எனக்கு இப்படி ஒன்று நடந்துச்சுடி, ஒரு கை வந்து ரப்பர் மாதிரி நீண்டு வந்து என் தலையை வந்து தடவி கொடுத்துச்சு, அது வந்து ஒரு மாதிரி எரிஞ்சு போன கையே வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு, நகலாம் பெருசு பெருசாக வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, என்னடி சொல்கிற பேய்க்கு அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், இந்த ரெசார்ட்டுக்கு போயிட்டு வந்தது வந்து எனக்கு ஒரு மாதிரி நெகட்டிவாக தான் இருக்குது, நம்ம நாளைக்கு வெளியே கோவிலுக்கோ இல்லை தர்காக்கோ போயிட்டு வந்துடலாம், இல்லை சர்ச்சுக்கு கூட போயிட்டு வரலாம் அப்படிங்கும்போது, இப்போ நந்தினிக்கு தூக்கம் வரலனாலும் வேறு வழி கிடையாது, அவங்க அந்த ஹாஸ்டலில் தங்கி தான் ஆகணும், படுத்து தூங்கிட்டாங்களாங்க. இவங்களோட பக்கத்து ரூமில் இருக்கிற அந்த பொண்ணுங்களாம் ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்களாம். பொதுவாகவே இந்த மாதிரி லீவ் வந்தாலுமே ஹாஸ்டலை விட்டு போகாத பொண்ணுங்களாம் இருப்பாங்க இங்கே. அப்படி இருக்கிற பொண்ணுங்களாம் இருக்கிறாங்க. இவங்களோட அந்த லீவ் நாட்கள் இருக்கு இல்லையா, செமஸ்டர் லீவ் ஃபுல்லாகவே இப்படி தாங்க போயிருக்குது. ஃபுல்லாகவே பயந்துக்கிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. பாத்ரூமுக்கு போனால் அவங்க பின்னாடியே யாரோ ஒருத்தவங்க மூச்சு காத்து அவங்க அப்பாவோட ஆத்மா வரும்போது ஃபீல் பண்ணாங்க இல்லையா, அதே மாதிரியே இருக்குமா, ஆனால் அவங்க அப்பா கிடையாது. அது நந்தினிக்கு நல்லாவே தெரியுதுங்க. வந்திருக்குது அவங்க அப்பாவோட ஆத்மா கிடையாது, இது வேற யாரோ ஒருத்தவங்க. நெகட்டிவாக ஒரு மாதிரி உடம்புலாம் புல்லரிக்குது அவங்களுக்கு. எங்கே போனாலும் அது ஃபாலோ பண்ணுது. இவங்களுக்கு தூக்கம் இல்லை, கண்ணு கீழே கருவளையை வந்து உடம்புலாம் மெலிஞ்சு போய் சாப்பிட மாட்டுறாங்க சரியா. காலேஜும் ஆரம்பிச்சிடுறாங்க. காலேஜ் ஆரம்பித்ததுக்கப்புறமாவும் இவங்க ஒரு மாதிரி உடஞ்சி போய் தாங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டிருக்காங்க என்னடி, ஏன்னா இவங்க கூட வந்த 4 பொண்ணுங்களுமே ஓகே தான், இவங்களுக்கு மட்டும்தான் அமானுஷ்யமான குரல்கள் அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. இது ஏன் இப்படி நடக்குதுன்னு அவங்களுக்கும் தெரியலை, கூட வந்த பொண்ணுங்களுக்கும் தெரியலை. இப்போது ஒரு நாள் சாட்டர்டே சண்டே வருது. இவங்க ரூமில் இருக்கிற 3 பொண்ணுங்களும் அவங்கவுங்க ஊருக்கு போயிடுறாங்க. எப்போவுமே இவங்க கூட இருக்கிற அந்த திண்டுக்கல் பொண்ணு மட்டும் லெஃப்ட் சைடில் பங்க் பெட்டில் கீழே படுத்துருக்குறாங்க. நந்தினி அவங்களோட காட்டில் படுத்துருக்குறாங்க அந்த ஜன்னல் பக்கத்தில். நந்தினிக்கு மேலே கருப்பு கலரில் ஒரு புகை மாதிரியான உருவமாங்க மேலே ஏறி அப்படியே ஊர்ந்து வருதான். இந்த பொண்ணால் எந்திரிக்கவும் முடியலை, கத்தவும் முடியலை. அவங்களோட ஃப்ரெண்டு பக்கத்தில் தான் படுத்து ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கிறாங்க, ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. அதை இவங்களால் நல்லாவே கவனிக்க முடியுது. தலையை மட்டும்தான் திருப்ப முடியுதான், ஆனால் வாயை வச்சு கத்த முடியலையாம். இப்போ மேலே வந்து இவங்களோட கை 2ஐயும் பிடிச்சிக்கிட்டு காலையும் 2ஐயும் பிடிச்சிக்கிச்சாங்க. அது எப்படி ஒரு உருவத்தால் கையவும் பிடிக்க முடியும், காலையும் கையுங்க 2 கை வந்து பிடிச்ச மாதிரி தான் இருந்துச்சான். ஒரு மாதிரி வினோதமான ஒரு உருவனை. அதை பார்த்ததுமே எனக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டுருச்சு. நான் அவ்வளோதான், நான் செத்துட்டேனே நினச்சேன். ரொம்ப நேரமாக என்னால் பேசவும் முடியலை. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பக்கத்தில் ஃபோன் நோண்டிக்கிட்டே இருக்கிறா, அவள் என்னென்ன பார்க்குறா எல்லாமே எனக்கு தெரியுது. அடிக்கடி அவங்க ஃப்ரெண்டு வேறு திரும்பி பார்க்குறாங்களா இவங்கள. ஆனால் அந்த பொண்ணோட கண்ணுக்கு இவங்க சும்மா படுத்து முழிச்சிருக்கிற மாதிரி தான் இருந்திருக்கு போல். எதுவுமே பேசாமல் நார்மலாக பின்னாடி பார்த்துட்டு அவங்க பாட்டுக்கு ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. கனவுல அப்படியெல்லாம் ஃபீல் ஆகுதுன்னு சொல்லி நினைக்கலாம். வர்ற வரைக்கும் எப்படின்னா எனக்கு கனவு வரும், எனக்கு வந்துட்டு எப்படி சொல்லனே தெரியல. அப்புறம் வெளியில் போய் சொன்னேன், அவளும் பயந்துட்டு சரி இது நம்ம பார்த்துக்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்ட்டு அன்றைக்கி நைட் ஃபுல்லாக நாங்கள் தூங்கவே இல்லை. அவங்களோட ஹாஸ்டல்லே ஒரு முஸ்லீம் பொண்ணு இருப்பாங்களாம், சீனியர் அக்கா. அவங்க கிட்ட போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லும்போது அவங்க ஒரு தர்காவை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த தர்காவுக்கு போனீங்கன்னா திருச்சியில் இருக்கிற ஒரு தர்காவில் அந்த பாய் வந்து நல்லா பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேயெலாம் வந்து ஓட்டி இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு எதனா ஒரு ஜின்னோ இல்லை எதனா ஒரு காற்று கருப்பு தான் அட்டாக் பண்ணியிருக்கோம், நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சரி பண்ணி விட்டுருவார்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணதுக்கப்புறமா வெளியே இருக்கிற சீனியர் அண்ணன் ஒருத்தர் ராஜுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாராம். எப்பயுமே வெளியே எதனா வாங்கிட்டு வரணுன்னாலோ இல்லை வெளியே எங்கேயும் போகும்போது துணைக்கு அவர் தான் திருச்சியில் வருவாராம். அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும். அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. இந்த பொண்ணுங்க 3 பேர், நந்தினி, இந்த திண்டுக்கல் பொண்ணு, இன்னொரு பொண்ணு. இந்த 3 பொண்ணுங்களும் ட்ரிபிள்ஸ் வந்திருக்கிறாங்க. இதில் ஸ்கூட்டியில் ட்ரிபிள்ஸ் போயிருக்கிறாங்க. அந்த பையனும் இன்னொரு பையனும் 2 பேர் தனித்தனி பைக்கில் வந்திருக்கிறாங்க. இப்போ அந்த பாய்கிட்ட போனதுக்கப்புறமா அவர் கண்ணிலேயே படம் பார்த்த மாதிரி சொல்கிறாராங்க, இதுதான் உன்னோட வாழ்க்கையில் நடந்திருக்குமா, நீ போகக்கூடாத ஒரு இடத்துக்கு போயிருக்கீங்க, மலை பிரதேசத்துக்கு போயிருக்கீங்க, ஹில் ஸ்டேஷன் எங்கேயும் போனீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அந்த முஸ்லீம் அக்கா இவங்க இந்த கொடைக்கானல் போனது ஆக்சுவலாக அந்த அக்காவுக்கே தெரியாதான். இவங்க எல்லாருமே யாருக்குமே தெரியாமல் தான் போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் அந்த பாய் கரெக்டாக சொல்லியிருக்கிறாருங்க, இந்த மாதிரி நீங்கள் ஹில் ஸ்டேஷன் போயிட்டு இருந்தீங்களா, அங்கே ஒரு பையன் திண்டுக்கல் பையன் வந்து இறந்து போயிட்டான், அந்த பையனோட ஆத்மா அங்கே தான் சுற்றிட்டு இருந்துச்சு அந்த ரெசார்ட்டில். அவங்க ஏதோ நேர்லேயே பார்த்த மாதிரி இருந்துக்கிட்டு, என்னம்மா உனக்கு இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கா, ஒரு நாள் ஒழுங்காக தூங்க முடியலையா, ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்படின்னாங்க. ஆமாம் உங்களுக்கு எப்படி தெரியுங்க, நீ கொடைக்கானல் போனதில்ல, அங்கேருந்து தான் ஒரு பையன் கூடயே வந்திருக்கான், அந்த பையன் திண்டுக்கல் பையன் சூசைட் பண்ணி இறந்துருக்கான், நீ அந்த இடத்துக்கு போய் அங்கே பார்த்தப்போ அவன் உன்னை ப்ரொசஸ் பண்ணி அவன் கூடயே வந்துட்டான். மேக்ஸிமம் நம்ம அங்கே போய் பயந்தாலே வந்துட்டு யார் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு டக்குன்னு அவங்க கூட வந்துடுவாங்க, ஈஸியாக ப்ரொசஸ் பண்ணிடுவோம். அப்படிதான் அவன் கூட வந்திருக்கான். இப்போ வந்துட்டு அவன் தனியாக இருக்கான், என்ன பண்ணுன்னு தெரியாமல் உனையும் கூட கூட்டு போகலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இன்னொரு விஷயம், அவனோட அப்பா அவன் கூடயே இருக்கிறாங்க, அவங்க அப்பா மட்டும் இல்லை அவங்க கூட இன்னாரும், அப்படின்னா இன்னாரும் உனக்கு என்ன வேணா நடந்திருக்குமா, அவங்க அப்பாவால் முடிஞ்ச அளவுக்கு அவன் தெரிந்து உன்னை காப்பாற்றிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு என் கையில் ஒரு கயிறுலாம் கட்டி விட்டாங்க. அங்கே இருக்கிற அந்த ஆத்மா தனிமையில் இருக்கும்போது யார் பயப்படுறாங்களோ அவங்களோட உடம்புக்குள்ளே அது பூந்துடும். அந்த மாதிரி தான் நீ வந்து ரொம்ப பயந்துருக்கிற. அங்கே இருக்கிற அந்த 5 பொண்ணுங்களில் ரொம்ப பயந்ததுன்னா இந்த பொண்ணு தான். ஆல்ரெடி இவங்க அப்பாவோட ஆத்மா இதெல்லாம் பார்த்து இவங்களுக்கு அந்த ஒரு ட்ராமாலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்களோட உடம்புக்குள்ளே அந்த ஆத்மா புகுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவங்க அப்பா விடலையாங்க. அந்த பையன் அந்த ரெசார்ட்லேருந்து இவங்க ஹாஸ்டல் வரைக்கும் இந்த பொண்ணையே பின்தொடர்ந்து வந்துட்டானா, பின்னாடியே வந்துட்டானா.
அவன் தான் இந்த ஹாஸ்டலில் இந்த பொண்ணை தூங்க விடாமல் சாப்பிட விடாமல், அதாவது நந்தினி சாப்பிடவே மாட்டாங்களாம். சாப்பிட்டா ஒரு வேளை தான் சாப்பிடுவாங்களாம், 7 பேர் சாப்பிட்ற சாப்பாடை மொத்தமாக சாப்பிடுவாங்களாம் மெஸ்ஸில் உட்காந்து. எப்படி இருக்கும் கூட இருக்க பொண்ணுங்களுக்குலாம்? அந்த இன்சிடென்ட்டில் மட்டும் 10 கிலோ வெயிட் லாஸ் ஆனேன். 60 கிலோ இல்லை 50 கிலோ ஆனேண்ணா. எனக்கு ஒரு மாதிரி தூக்கமே இருக்காது. அப்போ தான் தூங்குற மாதிரி இருக்குது. டக்குன்னு பதறி எந்திப்பேன். ஏதோ ஒன்று நம்மளை பார்க்குது, நம்ம பண்ணுது, ஏதோ ஒன்று டச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்படி காலை இழுத்து விடுற மாதிரி இருக்கும், இல்லை சப்புன்னு அடித்தா இப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இதை விட எக்ஸ்ட்ரீமாக போயிட்டு நீ எங்கேயாவது விழுந்து செத்து இதாக பண்ணிக்கோ, சூசைட் பண்ணிக்கோன்னு ஒருத்தவங்க உங்கள் பக்கத்தில் இருந்து சொல்லிக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? மாத்திரை எடுத்து விழுங்கலாமா, கத்தியை பார்த்தா கத்தி எடுத்து அறுத்துக்கலாமா, இந்த மாதிரி தான் இருக்கும். சாப்பிடவே முடியாது, உடம்பெல்லாம் இழைச்சி ஒருமாதிரி கண்ணுக்கின்னெல்லாம் கருவலையும் வந்து நானாக உட்காந்து அழுவேன். சாப்பிட்றனாலும் நான் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க சாப்பிட்டா ஒரே அடியாக சாப்பிட்றேன், ஏன்னா சாப்பிடவே மாட்டேங்க நீனு, 6 பேர் 7 பேர் சாப்பிட ஒரே நாளில் சாப்பிட்றேன், ஏன்னா சாப்பிடாமலே இருக்கேன், ஏன் இப்படி இருக்க அப்படின்னு கேட்டு ஃபேஸ் கட்டே டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி ஆகி அதனாலே பயந்து போய் தான் கூப்பிட்டு வந்திருக்கிறாங்க. இப்போது இந்த பாய் நடந்தது எல்லாத்தையுமே உங்ககிட்ட சொன்னதுக்கப்புறமா ஒரு கயிறு ஒன்று கட்டி விட்டுட்டு, உங்கள் அப்பா உனக்கு துணையாக இருக்கிறாருமா, அவர் அந்த ஆத்மாவை உங்ககிட்ட நெருங்க விட மாட்டார், இருந்தாலும் நீ கேர்ஃபுல்லாக இருந்துக்கோன்னு சொல்லிட்டு அனுப்பிட்டாராம். இதுக்கப்புறமா அவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அமானுஷமும் நடக்கலை. வந்ததுக்கப்புறமா சில கெட்ட கனவுகள்லாம் வர்றது, யாரோ ஒருத்தவங்க கூட இருக்கிற மாதிரி, லைக் அவங்க அப்பா தாங்கிறத அந்த பொண்ணால் உணர முடியுமாங்க. ஆனால் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணார் இல்லையா ஒரு அண்ணன், அவர் இந்த பொண்ணை போயிட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு, இந்த பொண்ணுங்கள்லாம் ஹாஸ்டலில் விட்டுட்டு வயலூர்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குமாங்க. இந்த வயலூரில் ஒரு பகுதி, அதாவது இந்த காடு மாதிரியான பகுதி மாதிரி தான், வயக்காடு மாதிரி இருக்குமா, அந்த ஏரியாவில் இவர் மட்டும் தனியாக வந்திருக்கிறாரு. கரெக்டாக டார்க்கான ஒரு பகுதியில், அதாவது இருட்டி போய் கிடக்கிற இடத்துல ஒரே ஒரு குண்டு பல்பு மட்டும் ஃப்ளிக்கர் ஆகி எரிஞ்சிட்டு இருக்குது அந்த ரோட்டில். மயான அமைதி, யாருமே இல்லாத ரோட்டில் பைக்கில் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்த்துட்டு இருக்கும்போது பைக்குக்கு எதுவுமே ஆகலை. மறுபடியும் எந்திரிச்சு ஒரே ஒரு கிக்கர் தான் மிதிக்கிறாரு, பைக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேராக கிளம்பி அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு, படுத்து தூங்கிடுறாரு. அடுத்த நாள் காலையில் அவர் எந்திரிக்கும் போது அவங்க அம்மா அவரோட முதுகை பார்த்துட்டு கத்தி அவர் கொண்டு வந்த காஃபியை கீழே போட்டு, என்னாச்சுரா எங்கடா போனோன்னு சொல்லிட்டு அரட்டி கேட்கும்போது அவர் போயிட்டு அந்த கண்ணாடியில் பார்க்குறாரு, அவரோட முதுகில் 3 கையச்சாங்க. ஓங்கி அடித்தோம்னா அந்த கையச்சு பதியும் இல்லையா ரெட்டிஷா, அந்த மாதிரி 3 கையச்சு மேலே இப்படி சைடாக இருக்குதாங்க. யார்கிட்ட அடி வாங்கின, எங்கடா சண்டை போட்ட, என்னடா பிரச்சனைன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அம்மா இந்த மாதிரி நந்தினிங்கிற பொண்ணுக்கு இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருந்தா அவளை கூட்டு போய் பாய்கிட்ட காட்டிட்டு நேராக அவங்களோட ஹாஸ்டலில் விட்டுட்டு நான் வயலூர் அந்த பாதை வழியாக தான் வந்தேன். பைக் நின்றுச்சுமா, நான் இறங்கி பார்த்தேன், எதுவுமே இல்லைம்மா, யாருமே அந்த இடத்துல இல்லைம்மா, எனக்கு யாருமே அடித்த மாதிரியும் ஃபீல் ஆகலாமா, ஆனால் நைட்டு வந்தோடனே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கினேம்மா. அப்போ உனக்கு ஏதோ ஒரு பேய் அடிச்சிருக்குது, ஒன்று அந்த பொண்ணை தொடர்ந்து வந்த அந்த பையனாக இருக்கணும், இல்லைனா அந்த வயலூருங்கிற அந்த பகுதியில் வரும்போது வேறு எதனா ஒரு ஆத்மா ஒரு காத்துக்கருப்பாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டு போயிட்டு அவங்க குலதெய்வம் கோயிலில் மந்திரிச்சு விட்டு திருநீர்லாம் பூசி விட்டு கூட்டு வந்திருக்கிறாங்க. நந்தினி அவங்களோட வீட்டுக்கு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா கிட்ட ஹாஸ்டலில் நடந்த இந்த விஷயங்களையும் கொடைக்கானலுக்கு போன விஷயத்தையும் இது எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க. ஹெல்ப் பண்ண வந்த அந்த அண்ணனுக்கு வயலூர் பாதையில் நடந்த அமானுஷத்தையும் அவங்க அம்மா கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மாச்சிக்கிட்ட அவங்க அம்மா கூட்டு போயிட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்லி இவங்களை ஒரு கருப்பசாமி கோயிலுக்கு கூட்டு போயிருக்கிறாங்க. லைக் மதுரைக்கு பக்கத்தில் அழகர் கோயில், நம்ம ஆல்ரெடி 18ஆம் படி கருப்பசாமியோட ஒரு வரலாறுன்னு சொல்லி ஒன்று பார்த்துருப்போங்க ஒரு ஸ்டோரியில். எதனால் அவருக்கு 18ஆம் படி கருப்பசாமின்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு, அவர் ஏன் அழகர் கோயிலில் உட்காந்துருக்கிறாரு, காவல் காத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு வரலாறை நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டோரியில் சொல்லியிருப்போம் டெவில்ஸ் கிச்சனில். அந்த கருப்பசாமி கோயிலுக்கு இவங்க அம்மாவும் அம்மாச்சியும் கூட்டு போகிறாங்க. எதனாலனா இந்த பொண்ணுக்கு அந்த ஹாஸ்டலில் நடந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவங்க வீட்டை சுற்றி சலங்க சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குமா, யாரோ ஒருத்தவங்க ஓடுற மாதிரி சத்தம் கேட்குமா, இவங்க கூடயே உங்கள் அப்பா இருக்கிற மாதிரியான உணர்வும் இருக்குமா. இதை எப்படி எடுத்துக்கிறது, இது நல்லதுக்கு நடக்குதா இல்லை வேறு எதனா கெட்ட சக்தி வருதா மறுபடியும், இல்லை வேறு யாராச்சும் எதனா செய்வன சுனி இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்களா இவங்க வீட்டுக்குன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட் வந்து அவங்க அம்மாக்கிட்டையும் கேட்டதுக்கப்புறமா தான் அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு 18ஆம் படி கருப்பசாமி கிட்ட போயிருக்கிறாங்க. இவங்களோட குடும்பத்துலேருந்து ஒரு கான்டாக்ட், அதாவது ஒரு அண்ணன் மூலமா அவங்களோட கான்டாக்டை வாங்கி அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு மதுரையில் பார்த்துருக்குறாங்க. பார்க்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீட்டில் கருப்பசாமியாக கூட இருக்கலாம், இந்த மாதிரி சலங்க சத்தம் கேட்குதுன்னா கருப்பன் தான் இருப்பார், அதனால் நீங்கள் எதுவும் பயப்படாத தாயி, உன்னோட அப்பா உன் கூடயே இருக்கிறாரு துணையா, அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற, தீய சக்தியாகவே இருந்தாலும் அந்த கருப்பனும் விட மாட்டான், அவங்க அப்பனும் விட மாட்டான், அதனால் நீ எதை பற்றியும் கவலைப்படாதன்னு சொல்லிட்டு திருநீர் பூசி அங்கேருந்து அனுப்பி விட்டாங்களாம். அவங்களோட வீடே எப்படி இருந்துச்சுன்னா, அவங்களோட வீடே ஒரு மாதிரி சாமி கோயில் மாதிரி இருக்குமாங்க. அங்கங்கே அருவாள், அது போக அந்த பூஜை பொருட்கள், இந்த கருப்பசாமி கையில் வச்சு ஆடுவார் இல்லையா ஒரு கட்டை மாதிரி, அந்த மாதிரியான கட்டைகள் நிறைய இது இருந்திருக்குதுங்க. ஒரு பானையும் இருந்திருக்குது. அந்த பானையில் இந்த பேய் பிடிச்சி வரவங்களுக்கெல்லாம் முடியை பிடிச்சி, அதாவது முடியில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணுவாங்களாங்க, அதை பண்ணி அந்த முடியை அதில் தான் போட்டு வைப்பாங்களாம். பேயை அதில் ஓட்டி வச்சுருப்பாங்களாம். நைட் நேரம் அந்த முச்சந்தியிலையோ இல்லை முக்கியமான இடங்கள்லையோ போயிட்டு அதை கழிச்சு விட்டு வந்துடுவாங்களாம். அப்படி கழிச்சு விட்ற நேரத்தில் தான் யாராச்சும் ஒருத்தவங்க அதை மிதித்து அது மறுபடியும் இவங்களுக்கு பேயாக வர்றது இந்த மாதிரிலாம் ஆகுமாங்க.
இது அந்த பொண்ணுக்கிட்ட அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த கூட்டு போனாங்க இல்லையா ஒரு அண்ணன், அவங்கக்கிட்ட அவர் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாரு திரும்பி காரில் வரும்போது. இந்த மாதிரி அதனால தான் முச்சந்திலலாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி இவங்க முச்சந்தியில் போட மாட்டாங்க. முக்கியமான ஒரு ஆத்தங்கரையிலையோ இல்லை எங்கேயாச்சும் போய் கரைச்சி விட்டு வந்துடுவாங்க. ஆனால் சில நேரம் தவிர்க்க முடியாத சூழ்நிலையின் காரணமாக முச்சந்தியில் கழிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சில கழிப்புகள்லாம் அங்கே தான் கழிப்பாங்க. அதனால் முச்சந்தியில் வரும்போது கொஞ்சம் கீழே பார்த்து வரணும். எலுமிச்சம்பழத்தையோ இந்த வத்தல், மிளகா, அப்புறம் நிறைய இந்த கழிச்சு போட்ட பொருட்களெல்லாம் அசால்ட்டாக மிதிச்சுட்டு போவாங்க சிலர்லாம். நானே இப்படிலாம் மிதிச்சுட்டு வந்திருக்கிறேங்க. அது அடுத்த நாள் நமக்கு எதனா ஒன்று நடக்கும்போது என்னடா அது உண்மையாகவே அதை மிதிச்சனால தான் இது நடக்குதா இல்லை நார்மலாகவே நடக்குதான்னு நானே நிறைய தடவை கன்ஃபியூஷன் ஆகிருக்கிறேன். அதனால் இவங்கக்கிட்ட சொன்னது அதாங்க. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். அதனால் மோஸ்ட்லி அந்த மாதிரி கழிச்சு போட்டுருக்காங்கன்னா அதில் மிதிச்சா நமக்கு ஒரு பாக்டீரியா வைரஸ் வருங்கிற மாதிரியே நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கலாமே. அதை எதுக்கு நம்ம மிதிக்கணும்? அப்படியே தாவி போயிடலாம். தாவுனாலும் எதனா கட்டி வருமானுங்க. அதனால் சைடுக்காக ஒதுங்கி அப்படியே போயிருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ நந்தினி என்கிட்ட சொன்ன ஸ்டோரியை என்னோட ஸ்டைலில் நான் நரேட் பண்ணி முடிச்சிட்டேங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அந்த பொண்ணோட பேர் நந்தினி கிடையாது. அவங்களோட நேமை பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ண வேணாம்னு சொன்ன காரணத்தினால என்னால் ஷேர் பண்ண முடியலைங்க. அதான் போன தடவை நான் சொன்னப்போ நீங்கள் ஸ்டோரிலாம் ஆல்ரெடி எனக்கு அனுப்பிச்சிட்டடா, நானும் பார்த்து படிச்சுட்டு ஸ்டோரி போட்டுட்டு உன்னோட ஸ்டோரி வந்து சாட்டி நான் டெலிட் பண்ணிட்டேன், ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணிட்டேன், நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிட்டீங்க. இந்த ஸ்டோரி தானே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. நானும் இதுக்கு முன்னாடி அனுப்பணும் இந்த தான் ரீகால் பண்ணேன், உங்களுக்கு அனுப்ப நிறைய தடவை ட்ரை பண்ணேன். அதனால் நான் ஒவ்வொரு தடவை ஏதாவது சொல்ல வரப்போ என்னால் சொல்ல முடியாமலே போயிடுச்சு. இன்றைக்கி தான் சரி என்னாலும் பரவாயில்ல சொல்லிடலாம் அப்படின்ட்டு வந்துட்டேன். அவ்வளோதாண்ணா. என்னோட பேர் வந்துட்டு அவ்வளோ மென்ஷன் பண்ண வேணாம். ஊருங்க வேணால் மென்ஷன் பண்ணிக்கோங்க, பேர்லாம் மென்ஷன் பண்ண வேணாம். ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். உங்களோட வீட்லேயும் இதே மாதிரி எதனா ஒரு அமானுஷம் நடந்திருக்கலாம். அப்படி நடந்துருந்துச்சுன்னா எனக்கு அதை நீங்கள் சென்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் மிஸ்டர் பிரபாகரனுங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அண்ட் மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்பாட்டிஃபைலையும் டெவில்ஸ் கிச்சன் ஷோவை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் வீலாக்ஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. ஸ்டே டியூன்டு மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனல். டாட்டா, பாய் பாய். அம்மாவின் உயிரை காப்பாற்ற போராடும் மகன் சொல்லிட்டு ஒரு மலேசியன் ஸ்டோரி பார்த்துருந்தோங்க. அந்த ஸ்டோரியில் மித்ரவேதாங்கிற ஆப்பை பற்றி பார்த்துருந்தோம். நிறைய பேர் அந்த ஆப்பை போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா அந்த ஆப்லேருந்து நிறைய சந்தேகங்கள்லாம் உங்களுக்கு வந்துருந்துச்சு. அதை நிறைய பேர் என்கிட்ட இன்ஸ்டாகிராமில் கேட்டிருந்தாங்க. தங்கச்சிங்கெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே நேரத்தில் யூஸ் பண்ணுறதை பற்றி ஒரு தெளிவான தகவலும் கேட்டிருந்தீங்க. சில விஷயங்களுக்கு மட்டும் இந்த சேட் ஆப்ஷனை பற்றி கேட்டிருந்தீங்க. அதை பற்றின ஒரு தொகுப்பை பார்த்துடலாங்க. நிறைய பேர் என்கிட்ட காமனாக கேட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் பேமெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகுதுண்ணே, எதனால் அப்படி ஆகுது? நாங்கள் அவங்களுக்கும் மெயில் போட்டிருக்கோம், உங்களுக்கும் நான் வந்து மெசேஜ் பண்ணியிருக்கிறேன், இது வந்து எப்படின்னா நம்ம இதை நாங்கள் யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அது எல்லாத்தையுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஆப்பை வந்து அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணலாங்க. அப்படி இல்லைனா ஆப்பை டெலிட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணி பாருங்கள். இப்போது அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. டெய்லி ப்ரெடிக்ஷன் எப்படி நான் ரன் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அந்த டெய்லி ப்ரெடிக்ஷன் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு ரன் இன்ஜின் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இன்ஜின் ரன் ஆகும். இன்ஜின் ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே அப்டேட் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்கள் அதை ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம். அப்படி இல்லைனா ஆப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் உள்ளே போனீங்கன்னா அந்த டெய்லி ப்ரெடிக்ஷனில் இன்ஜின் ரன் ஆகிருக்குங்க. சேட் ஆப்ஷனை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்கம்மா. என்ன அப்படின்னா சேட் ஆப்ஷனில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ ஒரு நாள் எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நாள் உங்களுக்கு ஒரு ரொம்ப முக்கியமான நாளாக இருக்கலாம். லைக் நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளை மீட் பண்ண போகிறதா இருக்கலாம், இல்லை உங்களோட கிளைண்ட்டை மீட் பண்ண போகிற நாளாக இருக்கலாம், இல்லை உங்கள் வீட்லேயே எதனா ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கலாம். அதாவது ஒரு மேரேஜுக்கு வந்து பொண்ணு பார்க்குறோம், இல்லை மாப்பிள்ளை பார்க்குறோம், இல்லை என் பையனுக்கு வந்து நான் பேர் வைக்கிறேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த சேட்லேயே கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. எந்த டைமில் பண்ணலாம், எப்போ பண்ணலாம், எப்படி பண்ணலாங்கிறத அதுவே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். அது எல்லாமே 100% கரெக்டாகவும் இருந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணவங்க. முக்கியமாக இப்போ ஃப்யூச்சரில் நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நானே ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் 2 மாதம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் அசால்ட்டாக விடாமல் ஒரு ஜோசியக்காரர்கிட்ட போயிட்டு நம்ம ஜாதகம் பார்த்து எல்லாமே கேட்போம் இல்லையா? அதே மாதிரி தாங்க இந்த சேட் ஆப்ஷனில் நீங்கள் எல்லாமே கேட்டுக்கலாம். லைக் உங்களோட கர்ம வினைகள், லைக் இந்த பில்லி சூனியம், அப்புறம் இந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம், லீகலான விஷயங்கள், இது எல்லாமே ஒரு ஜோசியம் பார்க்குறவர்கிட்ட போயிட்டு நீங்கள் நேரில் உட்காந்து என்னென்னலாம் கேட்பீங்களோ அது எல்லாத்தையுமே நீங்கள் இந்த சேட்லேயே கேட்டுக்கலாங்க. மித்ரவேதா ஆப்பில் சேட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா சேட் ப்ரைவசி கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் சேட் பண்ணி முடிச்சுட்டு வெளியே வந்ததுக்கப்புறமா அது டோட்டலி டெலீட் ஆகிடுங்க. ஸோ இந்த சேட் ப்ரைவசிங்கிறது ஒரு பெஸ்ட்டு பாயிண்ட்டாக எனக்கு தோணுச்சு. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் வீட்டில் நடக்க போகுது அப்படின்னா அதுக்கு டேட்டு, அப்புறம் அந்த டைம்லாம் நல்ல நேரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் அந்த சேட்டில் கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்குன்னு நான் வந்து ஒருத்தனை மர்டர் பண்ண போகிறேன், அதுக்கு என்ன நல்ல நேரம், அப்புறம் வந்து நான் ஒருத்தவங்களுக்கு சூனியம் வைக்க போகிறேன், என் மாமியாரை வந்து தள்ளி விட போகிறேன், அப்படி இப்படிலாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அது வந்து
க்ரைமில் போய் சேர்ந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நம்ம ஒன்று சொல்ல போய் அவங்க அந்த மாதிரி நீங்கள் போய் போட்டிங்கன்னா அந்த சேட் ஆப்ஷனே உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணாது. அதை வந்து அப்படியே ஒதுக்கி தள்ளிருன்னா பார்த்துக்கங்களேன். நீங்கள் இப்போ மித்ரவேத ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் கோஸ்டீஸ். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்கள் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன மாதிரி அதை யூஸ் பண்ணுறீங்கிறத நீங்கள் கீழே சொன்னீங்க அப்படின்னா அது நம்ம கோஸ்டீஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையுமே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தேவைப்படலாம். அதுக்கு நம்ம ஒரு வழிகாட்டியாக இருப்போமே. ஸோ மித்ரவேத ஆப்பை டவுன்லோட் பண்ணாதவங்களுக்கு லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அது போக கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கிறேங்க. ஏன்னா அந்த வீடியோவில் இதுக்கு முந்தின வீடியோவில் அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு தொகுப்பை பார்த்தோம். அந்த ஆப் எதுக்கெலாம் யூஸ் ஆகும், யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுங்கிற மாதிரி சொல்லப்போனால் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை முறையில். அந்த லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருந்தப்போ நிறைய பேர் அதை கவனிக்காமல் கமெண்ட்டில் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க. நான் லிங்க் கொடுங்க, மித்ரவேத ஆப் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. உங்களுக்காக நீங்கள் கேட்டிங்கிறதுக்காக நான் கீழே கமெண்ட்டில் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. எதுக்காக இந்த மித்ரவேத ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா அதுக்கான பதில் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி அனுப்புகிறவங்களா இருக்கட்டும், நீங்கள் பார்த்த எல்லா ஸ்டோரியிலுமே மோஸ்ட்லி எனக்கு செகண்ட் தாட் வருது. அதாவது இன்றைக்கி நம்ம பார்த்த ஸ்டோரியில் கூட எனக்கு செகண்ட் தாட் வந்துச்சு, சூசைட் பண்ணிக்கலாம் போல் இருந்துச்சு, குதிச்சுன்னு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய செகண்ட் தாட்ஸ்லாம் வரும். செகண்ட் தாட்ஸ்னால் இது மட்டும் கிடையாது, ஓவரால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு மோசமான விஷயங்களும் ஒரு செகண்ட் தாட்டுக்கு நம்மளை தள்ளுங்க. அந்த மாதிரியான சூழ்நிலையில் ஒரு ஒப்பீனியன் கேட்குறதுக்கு ஒரு ஆப்னா அது இந்த மித்ரவேதாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. முருகலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு தங்கச்சி வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த மித்ரவேத ஆப்பை வந்து நீங்கள் சஜஷன் பண்ணார் இல்லையா, அந்த ஸ்டோரியில் மலேசியாவில் அவங்கக்கிட்ட சஜஷன் பண்ணார் இல்லையா, அந்த ப்ரோக்கிட்ட வந்து தேங்க்ஸ் சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து தேங்க்யூண்ணே, இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. சுமித் குமார் அப்படிங்கிற பிரதர் இந்த ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தேங்க்யூன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தார். ஸோ எல்லாருக்குமே இந்த ஆப் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனால தான் இந்த ஆப்பை பற்றின ஒரு விஷயத்தை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். முன்னாடியே சொன்ன மாதிரி தான் உங்கள் எல்லாருக்குமே இந்த ஆப் எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படிலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, என்னென்ன 599 ரூபீஸ்ன்னு காட்டுது, நீங்கள் 399 ரூபீஸ் தான் சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கு கீழேயே கூப்பன் கோடுன்னு ஒன்று இருக்குமா, அந்த கூப்பன் கோடில் போயிட்டு MV டெவில்ஸ் கிச்சன் இந்த கூப்பன் கோடையுமே நான் கமெண்ட்டில் வந்து பின் பண்ணியிருக்கிறேன் லிங்கோட சேர்த்து. அந்த கூப்பன் கோடை நீங்கள் அப்ளை பண்ணாதான் 399 ரூபீஸ்க்கு உங்களுக்கு அந்த ஆப் வந்து கிடைக்குங்க.